Hello, Vanakkam. This is Alicia. I'm playing the lead actress role in this movie. I'm playing the Indu's character. After 1980s, this kind of script has come across the cinema industry, and I felt like taking the script because this says all about the woman's endurance, sacrifice, love, passion, and everything. The whole story of a woman's life, the whole effort she has put to grow up her children alone, single-handed. And I feel that I have really done justice to my role and given my 100% to it. So I really think that my role will come across and everyone will be liking me as a Tamil Ponnu. And thank you very much, and please go and watch my character in this movie. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜெயா ஆகாஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ நடித்து டைரக்ட் பண்ண காதலுக்கு கண்ணிலை படத்தோட ப்ரெஸ் மீட். இந்த படத்தோட ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இதில் வந்து நான் முதல் தடவை டபுள் ஆக்டிங், அதில் கூட பார்த்திங்கன்னா அப்பா பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த 2 கேரக்டருக்குள்ள டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது. அதில் அந்த அப்பா கேரக்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள ஒரு வில்லனிக், ஒரு சைக்கோ கேரக்டரு. பையன் வந்து டோட்டல் ஆப்போசிட், ஒரு நல்ல பையன் கேரக்டரு. ஸோ இட் வாஸ் லைக் லாட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் ஆர்ட்டும் வெயிட் ஆர்ட்டும் நிறைய ஐ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கதை. இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. இதில் நான் மட்டும் இல்லை, நிறைய நியூ கமர்ஸ் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த படத்தோட வெற்றிக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் சப்போர்ட் அண்ட் எக்ஸலண்ட். ஐ தேங்க் மை டீம், my cameraman Devraj, and then music director UK Murali and Gautam, and my co-stars, heroines Alisha and Nisha. Everyone done an excellent job. Please encourage us and make this movie a great success. Thank you. Hi, my name is Nisha. I'm from the UK. I play the second heroine in this movie. I am paired opposite Akash when he plays the son character of Murali. We have one song together which was shot on the beach. Basically, I came into this, the reason why I joined this movie is because I'm a family friend of the producer, was actually on holiday here from London. So she narrated the script to me. I really liked it. It was such a touching script that I agreed to do the movie. Everyone has worked really hard on this film, all the other artists and the technician crew. And Akash has done an extremely good job as an actor. He's got 3 characters in this movie. It's very versatile. And he's an excellent performance. Everyone was clapping at the end of the shots. And I hope you all enjoy this movie. It's a very touching movie. It's based on a true story. Hope you all watch it, enjoy it, and make it a success for us. Thank you. வணக்கம். காதலுக்கு கண்ணில்லை இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் தேவராஜ் பேசுகிறேன். இந்த படம் ஒரு வித்தியாசமான கதையை கலந்து கொண்டது. இதில் வந்து அண்ணன் ஜெயாகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் 2 கதாபாத்திரங்களாக ஒரு வித்தியாசமாக சேலஞ்சாக எடுத்து நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஜோடியாக 3 ஹீரோயினிகள் பண்ணியிருக்காங்க. இந்த படங்கள் ஹைதராபாத், சென்னை மற்றும் மகாபலிபுரம் படமாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 2 சாங்குகள் வெளிநாட்டில் போய் படம் பிடிக்க திட்டமிட்டிருக்கோம். நன்றி. வணக்கம், என் பேர் இந்து. இது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ன்றதால ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கதையை எனக்கு முடிஞ்ச மட்டுக்கு கதையும் வசனமும் எழுதியிருக்கேன். இதுக்கு ஜெய் ஆகாஷ் சார் திரைக்கதை அண்ட் டைரக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இந்த கதையை நான் எழுதிட்டு இதுக்கு யாரை ஹீரோவாக போடலாமன்னு நான் ஒரு குவைட் அ லாங் டைம் ஐ பீன் டிபேட்டிங்.
அப்புறம் நான் வின் படம் மூலம் ஜெயகாஷ் சார் கூட அவருக்கு அம்மா அப்பான்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த படத்தில் அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே நினச்சேன் இந்த கேரக்டருக்கு இவரை தான் நான் கேட்கணும். ஆனால் எனக்கு அப்போ அவர் அவ்வளோ ஃபுல்லாக பழக்கம் இல்லை. சரி கொஞ்ச நாள் போகட்டும், நான் அவருக்கு கொஞ்சம் பழகிட்டதுக்கு அப்புறம் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவருக்கு ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வின்னில் பிடிச்சி போய் 4 படம் அவர் கூட பண்ணுற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஸோ வின் அண்ட் தென் ஆனந்தம் ஆரம்பம், லவ் இன் மலேசியா அண்ட் ஸ்விஸ் ராஜா. ஸோ திஸ் இஸ் மை 5th மூவி வித் ஹிம். ஸ்விஸ் ராஜா படம் அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. சரி கேட்டு பார்க்கலாம், ஆல் இஸ் கோயிங் டு சே இஸ் எஸ் ஆர் நோ. ஸோ ரொம்ப தைரியமாக அந்த கதையை கொடுத்து, சார் நான் அப்படி ஒரு கதை பண்ணியிருக்கேன், உண்மை கதை. ஸோ இது ஒரு பெண்ணை பற்றி, அவங்க ஸ்ட்ரகிளை பற்றி ஒரு உண்மையான ஒரு கதை, இதை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு. சரி கொடுங்க நான் படிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணி கொடுக்கன்னு சொன்னார். அப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வரல. சரி ஏதோ என் முகத்துக்கு கேட்குறாரு நினச்சிட்டு கொடுத்தேன். தென் 4 days after he took the story to Hyderabad, he called me back and said, அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை, I'll definitely do it and tell me, but I'm very busy. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நான் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பரவாயில்ல சார், நீங்கள் பிரித்து கொடுத்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 ஷெட்யூலாக பிரித்து 4 days, 7 days, 9 days, 3 days வந்து பண்ணி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் he is so busy in Hyderabad, he's got 6 movies going on there. இந்த கதை பிடிச்சு போய் நான் கேட்ட ஆப்ளிகேஷனுக்காண்டி பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லை, he enjoyed the role. every time நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போது சிரிச்சே நான் அவர்கிட்ட திட்டுவாங்க. பிகாஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஹி கிவ்ஸ் அஸ் அ சாடி சைக்கோ ரோல், ஹி டஸ் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. எனக்கு சிரிப்பு வந்துடும் பார்க்கும்போது. அக்கா தள்ளி நில்லுங்க, உங்களாலேயே ஷார்ட்டெல்லாம் அவங்க நான் தான் திட்டுவார். அவ்வளோ அழகாக ஹி வென்ட் டு த ரோல். அந்த கேரக்டர் ஹீரோ இந்த ஹஸ்பண்ட் கேரக்டராகவே மாறிட்டார். அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஹியர் லைக் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவர் பண்ணுறது ஓகே, இட்ஸ் நத்திங் நியூ. பட் நாட் த நியூ அலிஷா, ஷீ இஸ் ஆக்சுவலி எ மாடல். அவங்களுக்கு நடிப்புன்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சு, பட் ஷி ஹஸ் நாட் டன் எனிதிங். பட் ஸ்விஸ் ராஜால ஹி இன்ட்ரடியூஸ்ட். அப்போ அவங்க பண்ண அந்த டெடிக்கேஷனை பார்த்துட்டு நான் ஐ சஜஸ்ட் தட் ஷி டஸ் திஸ் ரோல். பட் இட்ஸ் a வெரி ஹெவி ரோல் பிகாஸ் இது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்டோரி. 80s அப்புறம் ஒரு பெண்ணுக்கு முக்கியத்தை குறித்து எடுக்கப்பட்ட உண்மை கதை. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து வருமானு ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் இல்லைம்மா நான் பண்ணுறேன். நாங்கள் எவ்ரி டே ஷீ லிவ் தட் கேரக்டர். அந்த ஹீரோயினாவே மாறினாங்க. நிறைய தடவை என்னை அழிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் நான் எப்படி சித்தரிக்கப்பட்டனோ அது கேரக்டர் நான் எதிர்பார்த்ததை விட ஷீ கேவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அலிஷா. பிகாஸ் அவங்க ஜோக்குக்கு கேட்பாங்க, அம்மா இன்றைக்கி எனக்கு லவ் சீனா இல்லை எனக்கு இன்றைக்கி அடிக்கிற சீனா, பிகாஸ் அப்படி ஒரு லைக் பர்ஃபார்மன்ஸ் ஷி ஹேட் டு கிவ். அண்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு ஒரு பேரியராக இருந்தாலும் அதை கூட பொருட்படுத்தாமல் ஷீ டுக் த கேரக்டர் இன். சார் சொல்லி கொடுத்த மாதிரி அழகாக நடித்தாங்க. அண்ட் தென் there's a dual role for Jayakash sir. So the father character is a heavy role, son character is a very light hearted beautiful romantic role. So நாங்கள் அதுக்கு ஹீரோயின் தேடும்போது my family friend நிஷா, she is from London, அவங்கள கேட்டேன். முதல் ஐயோ எனக்கு வருமா நடிப்பு அப்படின்னாங்க. சார் எஸ் சார் உங்ககிட்ட நடிப்பு வாங்குவார், யூ ஜஸ்ட் கிவ் மீ த டேட். ஷீ ஹேஸ் டன் such a beautiful ரோல். அவங்க ரோல் அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக நாங்கள் சாங் அன்றைக்கி பண்ணோம். அன்றைக்கி ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பிகாஸ் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்டேருந்து கூட நான் எதிர்பார்க்கல. ஸோ இட்ஸ் லைக் தட் எவ்ரிபாடி கோஆப்ரேட்டட் வித் மீ. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக நான் கௌதம் மேனன் சாரை வச்சு நான் சாங்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அவர் கண்டினியூ பண்ண முடியாமல் போன நிலைமையில் ஐ ஃபெல்ட் தட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் மை ஃப்ரெண்ட் முரளி. Like I'm a great fan of Murali for the last 5 years நான் இந்த ஊரில் இருக்க வரையும். because every performance of him நான் மிஸ் பண்ண மாட்டேன். really by hearted fan. I'll criticize where he is wrong and I appreciate where he is right. ஸோ அவரை போய் கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்க மேடம்ண்டார். ரொம்ப ஹம்பிள் அண்ட் அ வெரி சிம்பிள் ஹம்பிள் பர்சன். அதை எனக்கு என்னப்படி சொல்ல தெரியாது. அவ்வளோ ஒரு பவ்யமாக பேசுகிறது நான் யாரையுமே பார்த்ததே இல்லை சென்னையில். அவ்வளோ ஒரு வெரி சிம்பிளாக எப்போவுமே ஒரு ஸ்வீட்டாக பேசுவார். அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் தி திங் அண்ட் ஹி செட் எஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஆனர்ட் தட் ஹீ இஸ் டூயிங் இட். தென் தேவராஜா சார், ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் இன் லவ் இன் மலேசியா அண்ட் வின். ஸோ அவர் ஒர்க்கை பார்த்து ஜெயாகாஷ் சார் கொடுக்கும்போது நானும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நீங்கள் தான் இந்த படம் பண்ணி கொடுக்கணும். யூனோ லைக் மற்ற ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட கஷ்டப்படுத்த மாட்டார். பாவம் நான் கொடுக்குறத வச்சு அவர் அதில் ஒரு அழகான ஷாட் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் ஃபுல் கோஆப்ரேஷன் டே அண்ட் நைட் இந்த டைமுக்கு தான் முடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ எவ்ரிபடி டுக் தி ஸ்டோரி வெரி சீரியஸ்லி. பிகாஸ் ஒரு உண்மை கதை, ஒரு பெண்ணை பற்றிய கதைன்றதெல்லாம் ரொம்ப ஆர்வம் எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அண்ட் இந்த படம் நல்லா வரணும். பிகாஸ் இது ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு கதை. வாழ்க்கையில் வந்து துணைவன்ன்றது நம்ம கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அந்த துணை துண்டிக்கப்பட்டு போயிட்டா வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை.
அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. ஸோ இது எல்லா பெண்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஆண்களுக்கும் தான். ரைட், வாழ்க்கையில் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டா நாங்கள் தப்பிக்க முடியாது. இட் வில் ஃபாலோ அஸ், இந்த கர்மான்றது வில் ஃபாலோ அஸ். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணி அந்த ஹீரோயினுக்கு ஒரு 3 சன்ஸ், எப்படி அந்த கணவனால் அவள் தொலைக்கப்பட்ட நிம்மதி பிள்ளைங்களால் கிடைச்சிச்சு, இதுதான் கதை. பட் அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜெய் ஆகாஷ் had played both the roles as the way I wanted. So thank you so much for it, and unga cooperation enakku theva, and give me all the support you can, because this is my first project, and thank you so much. Bye. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஹீரோவாக நடித்து டைரக்ட் பண்ண காதலுக்கு கண்ணிலை படத்தோட ப்ரெஸ் மீட். இந்த படத்தோட ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த படத்தில் முதல் தடவை டபுள் ஆக்டிங், அதில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டருக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா ஷார்ட் டைமில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், லூஸ் பண்ணணும். பட் ஸ்டில் ஒரு அருமையான ஸ்கிரிப்டை வந்து இந்து அக்கா கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு நான் வந்து நியாயம் பண்ணணுன்னா நான் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நாட் ஓன்லி வெயிட் லூசிங், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாகவே ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ், ஒரு வில்லனிக். ஒரு பிரகாஷ் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆசை, கல்கி நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த அப்பா கேரக்டர் நான் இதில் பண்ணேன். ஸோ அதை பண்ணும்போது அப்படின்னா ஏன் நான் நடிக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பாட்ல ஆகட்டும், தியேட்டரில் ஆகட்டும் திட்டுவாங்க. அந்த ஹீரோயினை வந்து நான் டார்ச்சர் பண்ணும்போதெல்லாம் திட்டுவாங்க. பட் ஆனால் அட் த சேம் டைம் எப்படி பிரகாஷ் ராஜ் சாரை வந்து என்கரேஜ், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்களா அவர் ஆக்டிங்கை, அதே மாதிரி ஏன் ஆக்டிங் கூட என்ஜாய் பண்ண சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ண எதிர்பார்க்குறேன். தென் எங்கூட சேர்த்து இந்த படத்தில் நிறைய நியூ கமர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பட் நியூ கமர்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவங்களை ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். மெயின் ஹீரோயின்ஸாக பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டருக்கு பேரா அலிஷா, மிஸ் ஃபெமினா கண்டிஷன் அலிஷா. தென் பையன் கேரக்டருக்கு பேரா நிஷா ஃப்ரம் லண்டன். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்து அக்கா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினுக்கு அம்மாவை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹீரோயினுக்கு மாமா கேரக்டரில் பிரபாகர், ஒரு கானா சிங்கர், எக்ஸலண்ட்டாக படத்தில் பாட்டும் பாடி நடிச்சும் இருக்கார் த்ரூ அவுட்டாக. தென் வசந்தகுமார், ராம்பாபு, நிறைய பேர் இந்த படத்தில் வந்து, தென் மதனன் அண்ட் ஸ்ரீகாந்த், இன்னும் நிறைய நியூ கம்மர்ஸ் இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. தென் மெயின்லி மை டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராமேன் தேவராஜ், ஏற்கனவே எங்கூட ஆனந்தம் ஆரம்பம், தெலுங்கு தமிழ் அந்த படத்தில் ஆகட்டும், அதுக்கப்புறம் லவ் இன் மலேசியா படங்களை வந்து எங்களோட ஒர்க் பண்ணவர், வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா மெயின்லி என்னோடய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன் ஆஃப் த ரீசன் நான் நிறைய படம் பண்ணுறதுக்கு காரணம், நான் எங்கேயுமே வந்து கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். பட் ஐ ஒர்க் ஹார்ட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடியூசரை காப்பாற்றி ஒரு நல்ல படத்தை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் 6 நைட் 2:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு வந்து எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய கேமராமேன் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். என்னுடைய ஸ்பீட், அந்த ஸ்பீடுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற தேவராஜ், இட்ஸ் லைக் மை ரைட் ஹேண்டட். ஷி இஸ் லைக் நல்லா பண்ணிக்காரு தேவராஜ். ஐ மீன் நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க், முடிஞ்ச வரைக்கும் விஷுவலி கொடுத்த லைட்ஸை வச்சுக்கிட்டு அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் தென் மியூசிக் பார்த்தீங்கன்னா யூகே முரளி சார் வந்து ஏற்கனவே வின் படத்தில் வந்து சாங் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த சாங்ஸ் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அவர் இதில் வந்து ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர். அவரோட சேர்ந்து கௌதம் என்ற வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்ஸுமே அருமையாக வந்திருக்கு. 5 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த சாங்ஸில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் பாடின வாழ்வில் இந்த வாழ்வில் நீ என்ன பாவம் செய்த அந்த சாங். அண்ட் தென் ஹரிஷ் ராவ் வந்து பாடின ஒரு ரொமான்டிக் சாங் ஆகட்டும், தென் பிரசன்னா பாடின பாட்டு இதயம் எங்கே போடுற சாங் ஆகட்டும், அதை முடிஞ்ச வரைக்கும் அருமையாக அவங்க பாடியிருந்தாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அழகாக விஷுவலாக காட்டுறதுக்கு நான் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கேமராமேன் தேவராஜ் ஆகட்டும், எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் அருமையாக வந்திருக்கு. எடிட்டிங் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். டெஃபினட்டாக இந்த படம் எனக்காகட்டும், என் டீம் ஆகட்டும், என் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு திருப்புமுனை அமையும். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்களாக பண்ணுவோம். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ் டு ஆல் மை டீம். Thank you. Vanakkam. My name is Alisha. When I first heard the script, tears rolled down from my eyes and I thought that I cannot do this scene. Doing this role itself is a challenge. Then I gave a thought and I said yes to myself and I just took this script.
every moment I have lived, I have put myself into the role. I have literally cried. I've never thought that being a North Indian girl, I can play a Tamil ponnu, literally, who can, because the character is completely different from me. I'm a completely modern girl. And the girl you are seeing in the pics is completely traditional, having thali, pottu and gajra, wearing sari, wearing salwars. Yeah, long hair. You'll see me in very long hair actually. And the most important thing, this movie, why you people should see the movie, because it gives a very good lesson to all the girls who are actually not independent. It teaches all the girls to be independent, not to be dependent on their husbands, their brothers, their fathers, their boyfriends, or anyone. The story itself is so heavy that everyone who ever sees, I think they would cry seeing the story of a woman like this. You should bring your wives to see the movie because they will be inspired. They would not beat you, but they will be inspired to see the movie and to be independent. You all people should say your wives, your girlfriends, your sisters to be independent. The role was very heavy, and I have tried to play the role. And this is 80% because of Jay Akash sir, because I was not knowing even 1% of acting. The first day I came on screen and in front of camera, I started laughing. I couldn't portray a single role in front of the camera. But by the time passed and he taught me how to act in front of the camera, I was, the producer, the director, they said, you are giving your best, Alisha. You cannot give more than this. So please, please, please go and watch the movie for your wives, for your sisters, for all your beings, and to learn a lesson in life that respect women. That is very important. If a man respects a woman, that is very, very, very important. Thank you very much. My name is Nisha. I was introduced in this movie as the second heroine. Basically, I'm opposite Akash. He's a younger character, Murali, who's a son, and I have one romantic song with him. I would like to say that as an artist who performed first time in front of the camera, Akash was an excellent director. He totally made me feel at ease. He didn't shout at me. He was very patient. And also, as a actor, I saw his performance as the psycho character, which I was totally shocked. I never thought I could do a performance like that. And Alicia, she's also done very well. I saw the editing and she's done really superb. I couldn't believe she's taken all the beatings that she did from him. And generally all the technicians have done extremely good. Everyone's worked really hard on this. And Induaka I have to thank, because actually I wasn't ready to do this movie. And I was here today and she persuaded me by telling me the script. I was so touched. I also cried when I heard the script from Induaka. So thanks Induaka for giving me this chance. I hope you all watch the movie and make it a success that it truly deserves. Thank you. நான் இந்த காதலுக்கு கண்ணிலை திரைப்படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்து மேடம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் வந்துட்டு 5 சாங்ஸு எல்லாம் பியூட்டிஃபுல் சாங்ஸு. எஸ்பிபி சார் பாடியிருக்காரு, ஹரிஷ் ராகவேந்திரா, பிரசன்னா பாடியிருக்காரு, ப்ளஸ் பிரபாகர்னு ஒரு நியூ சிங்கர் எக்ஸலண்ட்டாக பாடியிருக்காரு. அவருக்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ளேபேக் சிங்கராக ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவர் இந்த படத்தில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. ஜெய்ஆகாஷ் சார் தான் ஃபுல் மோட்டிவேஷன். காரணம் அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கருக்கு பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ஸோ சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது நல்லா ரீச் ஆகும்னு நம்புகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது எஸ்பிபி சாரோட ஒரு சாங், ரொம்ப நல்ல சாங் அது. ப்ளஸ் 4 அடுக்கு மாளிகைன்னு ஒரு பேத்தாஸ், அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவராஜ் சார் அவருக்கு, ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல லிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ. இல்லை, ஆக்சுவலி தெலுங்கு பொண்ணு, ஸோ அதனால தான் இந்த மூவிக்கு ஒத்துக்கினதே. ஆகாஷ் சார் வந்து ரொம்ப ஃபேமஸ். சரி அவங்க கூட பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தது. சரி என்ன கேரக்டர் ஏதாச்சும் பண்ணலான்னு.
அதுக்கப்புறமா செட்டுக்குள்ளே போனால் அது அழுகுறாங்க, அடிக்கிறாங்க, அதுதான் இருந்தது ஆக்சுவலி. ஆனால் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஆகாஷ் சார், அது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் போகிறது வர்றது ரொம்ப ஷெட்யூல்ஸ் இருந்தது. அண்டு அலிஷா, அவளை நான் சிரிச்சதை பார்த்ததே இல்லை, ஆனால் செட்டில் எப்போவுமே அழுகிறது தான், ஆல்வேஸ் க்ரையிங். And then because you have to watch the movie, this is for females actually, everybody. No, as she told, Alisha told, independence எப்படி வாழணும் அதெல்லாம் இருக்கும் இதில். And then yeah, thanks for giving me this opportunity. Thank you. அண்ணன் ஜெய் ஆகாஷ் அவர்கள் கூட முதலாக நான் இந்த வின் படம் மூலமாக சந்தித்தேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து மறுபடியும் 3 வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இந்து மேடம், அவங்க நான் என்னுடைய வேலைக்கு என்ன தேவையோ அத்தனை உதவிகளையும் பொருட்செலவில் என்னென்ன கேட்குறனோ, எக்யூப்மெண்ட்ஸில் இருந்தாலும் சரி தான், லைட்டாக இருந்தாலும் சரி தான், அவங்க சண்டை போடுவாங்க ஓப்பனிங்கில், அப்புறம் கடைசியில் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஒரு இடத்துல செட்டு சாங்குக்கு தேவைன்னு கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவங்க அந்த செட்டை வந்து நின்னே எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. இப்போல்லாம் கடைசியில் முடித்த செட்டு சாங்கு அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இருக்கிற ஹீரோயினி எல்லாருக்குமே அருமையாக அந்த கதையில் 2 கதாபாத்திரத்தில் அண்ணன் ஜெயாகாஷ் அவர்கள் அருமையாக ஒரு வித்தியாசமாக நடிச்சிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது 2 வேடங்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் அவர் சவாலாக எடுத்து 2மே ஒரு வித்தியாசமாக ஃபஸ்ட்டு கெட்டப் நான் மாறி வர்றேன் அப்படின்னாரு, அதே மாதிரி கெட்டப் மாற்றி வந்தாங்க, அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஷாட் எடுக்கும்போது அதாவது ஒரிஜினலாக ஹீரோயினியை வந்து ஒரு பாட்டிலால் அடிக்கணும், அது டம்மி தான் எல்லோரும் வைப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாகவே எடுத்து அதை ஸ்பாட்லேயே உடைச்சி அந்தளவுக்கு ஒரு அருமையாக ஒரு எல்லாருக்குமே ஒரு ஊக்கத்தை கொடுத்தாப்புல நல்லபடியாக. ஏன்னா எல்லாருக்குமே புது யங்கர்ஸுக்கு நல்லபடியாக ஒரு முன்னுக்கு வரணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட அவர் கூட நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இசையமைப்பாளர் அவர்கள் விண்ணில் ஒரு வித்தியாசமான சாங்கை கொடுத்து மிரட்டினாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மற்றும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, கூட கோஆப்ரேட் பண்ணி நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய ஆகாஷ் ஒரு படத்தில் விண்ணுன்ற படத்தில் எனக்கு ஒரு 2-3 சீன் கொடுத்து நடிக்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது நான் சும்மா பாடிட்டு இருப்பேன். பிரபாகர் அடுத்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் இந்து மேடமுக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும், நீயும் நான் எடுக்கிற படத்துக்கு கண்டிப்பாக நீ பாடுற பிரபாகர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யூகே முரளி சார் அவர் கச்சேரிலாம் அடிக்கடி நான் பாட்டெலாம் பாடுவேன். அவர் என்னை கூப்பிட்டு வச்சு ரெக்கார்டிங் தேர்வில் கூப்பிட்டு பாட வச்சிட்டாரு. அருமையாக வந்திருக்குது. 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம்ன்ட்டு. 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம், இங்கு நிம்மதியான உறக்கம். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம். 4 காசு கையில் இருந்தா நண்பனெல்லாம் நாடுவான், அந்த காசுதனை போன பின்னே வந்தவரெல்லாம் ஓடுவான். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம். இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. செட்டில் எல்லோரும் கலாய்ச்சிட்டே இருப்போம். ஸோ அப்படியே கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். எப்பவுமே ஒரு வாட்டி தான் திட்டு வாங்கியிருக்கேன், பிகாஸ் ஒரு வாட்டி சிரித்தேன், அதுக்கப்புறம் திட்டு வாங்கலை. ஆனால் அவர் சைக்கோ கேரக்டர் பண்ணும்போது, அப்பா கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் சைக்கோ கேரக்டர், அப்பப்பெல்லாம் பயந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஓடிடுவேன் சீன் பார்க்கும்போது.
எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எனக்கு இந்த ரோலில் போட்டதுக்கப்புறம் ஆகாஷ் அங்கிளுக்கு இது என்னோட ரெண்டாவது படம். ஃபஸ்ட் படம் வின்ல பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப லைக் ஆசைப்பட்டு பண்ண ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே எல்லாரும் ஒரு சீன் பண்ணும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸ்ரீகாந்த் கூட பண்ணியிருக்கேன், அவர் ஏன்னா அண்ணா மாதிரி பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சரி, தேங்க்ஸ்.